ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்எஸ்வி கேமிங். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி சாப்டர் 1ல் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ப்ளீஸ் லைக்கும் அதுமாதிரி பண்ணுறேங்க. இப்போ நம்ம ப்ளே ஆரம்பிக்கலாம். நார்மலாக தான் இருக்குது, ஹை குவாலிட்டியிலும் இருக்குது. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். இது நம்மளோட டே 1. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிக் சொல்ல போகிறது என்னென்னா, கிராணியை நீங்கள் அசால்ட்டாக லாக் பண்ணலாம். கிராணியை நீங்கள் லாக் பண்ணிடலாம். இதை நான் ஃபஸ்ட்டு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ டே 1 இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக போய் கேம் ப்ளே பண்ணால் எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு இஷ்டத்துக்கு போய் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம். கிராண்டியோட டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த பாட்டு இருக்குல்ல, பாட்டை ஒன்ஸ் போது கீழே போட்டுடணும். இன்னொரு தடவை வேணால் போடுவோம். இந்த ட்ரிக் சில பேருக்கு தெரியும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இந்த கிராணி வருதுல, அப்புறம் இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க, அது ஸ்டெக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ட்ரிக் யாராக இருக்கான்னு தெரியும் தெரில, பட் ஆனால் இது ரொம்ப கஷ்டம். இது நானே நிறைய தடவை கஷ்டப்பட்டுருக்குறேன். இப்படி கேள்வி நான் முடிக்கிறேன், பழைய வளர்க்காது போல். இப்போ இதான் நம்மளோட ஃபஸ்ட் ட்ரிக்கு. இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம் வாங்க. இப்போ செகண்ட் ட்ரிக்கில் வந்து இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ கிராண்டி ஃபஸ்ட்டில் பார்த்தாலும் ஒரு ட்ரிக்கு, அதாவது இந்த ட்ரிக்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல். செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம். இது வந்து எதுவும் இல்லை, இந்த பாட் இருக்குல்ல, இந்த பாட்டை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற இங்கே பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஐயோ, அது வர டைம் ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் முடிஞ்சிக்கிட்டா போதும். இப்போ நிறைய பேருக்கு இங்கே விஷயத்தில் அம்மர் வேணும். அந்த அம்மர்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இதை பிளாங்க் உடைக்க போகிறோம். பார்த்தீங்களா, அதை அப்படியே உடச்சி தந்துடுச்சு. இந்த விஷயத்தில் நம்மளுக்கு அம்மர் தேவைப்படும். உள்ளார மீட்லாம் இருக்கும், அதே உடச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து திரும்பி வெளில வந்துடலாம். ஐயோ, இந்த ஸ்மிஷன் நமக்கு பிடிச்சிருக்கோம். தேர்ட் ட்ரிக் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக சிட்டிங் பொசிஷனில் ஃபஸ்ட்டு உட்காருங்க. அதை பெட்ருக்கு கீழே போவாங்களே, அதையும் இதையும் சேம் டைம் ஒரே டைமில் கிளிக் பண்ணுங்கள். ஐயோ, தப்பு. இப்போ வந்துச்சு. இப்போ நீங்கள் கீழே குஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஸ்டாண்டிங்லேயே இருக்கும். இந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது நல்ல ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம எஸ்கேப் ஆகிக்கிறோம் கிராணிக்கிட்டேருந்து. டக்குன்னு போ. ஜஸ்ட் மிஸ் தான் இது. இப்போ நீங்கள் இங்கே போகிறீங்களே, அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லா ப்ளேஸும் தெரியும். அந்த அர்ஜென்ட் அங்கே அம்மர் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சா அது இப்போ நான் அது உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம 4வது ட்ரிக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளேஸ் கீ இதை எடுத்து ப்ளேஸ் கீ மட்டும் இருந்தால் போதும். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் கடுப்பாங்க அந்த வீல் இதெல்லாம் தேடுறதுலாம். இந்த வந்து அந்த பிரச்சனையே தேவையில்லை, நம்மளுக்கு ப்ளேஸ் கீ மட்டும் எடுக்க போகிறோம். ஒரு டே நம்மளுக்கு ப்ளேஸ் கீ வந்து கிடச்சிச்சு. இப்போ நம்ம சைடாக அந்த கிச்சனுக்குள்ளேருந்து அந்த விண்டோக்குள்ளேருந்து போகிறது தான். இந்த ட்ரிக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் அந்த ட்ரிக் யாராருக்கா தெரியுதுன்னு. இப்போ நம்ம அந்த விண்டோ வழியாக போயிட்டோன்னா அந்த ப்ளேஸ் கீ ஓப்பன் பண்ணுங்க. இது எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்லாம் கஷ்டம் தான், நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக வச்சாக்கா சிம்பிளாக வரும். சைட்டில் இருக்குல்ல ஒரு கேப்பு, அதில் நீங்கள் பார்த்தாக்கா வந்து கட்சி ஐயோ கொஞ்சம் மிஸ் ஆகும். நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையுமே உண்மை தான். இது
பாருங்கள் எத்தனை தடவை இது பண்ணாலும் அது கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இது ரொம்ப கஷ்டங்க. அது நம்ம எல்லாமே தேவைப்படும். இந்த வீல் ரேங்க் 2 தேவைப்படும். பிளேயர்ஸ் கீ இந்த ஒரு பிளேயர்ஸ் கீ இருந்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஓகே, அதாவது இப்போ நான் கிராணி இது வரைக்கும் வராது. ஏன்னா நம்ம கிராணி வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கில் பார்த்த மாதிரி லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை இங்கே போட்டுடலாம். இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த கேமோட லாஸ்ட் ட்ரிக். இந்த ட்ரிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சொல்ல மாட்டேன். சொல்லத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்தமாரி நிறைய வீடியோஸ் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரிக் என்னதுன்னு உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் லாக் பண்ணுற ட்ரிக் தான். இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்பைடருக்கு எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற ஸ்பைடரில் மேலே இருக்கிற ஸ்பைடர் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாக்கா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்பைடரை பார்த்து ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது. இப்போ அவள் தான் இப்போ அந்த ஸ்பைடர் லாக் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு செம்ம பயமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க வந்து. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பைடர் நம்ம லாக் பண்ணிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த கேமோட லாஸ்ட் ட்ரிக். இந்த ட்ரிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சொல்ல மாட்டேன். சொல்லத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்தமாரி நிறைய வீடியோஸ் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரிக் என்னதுன்னு உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் லாக் பண்ணுற ட்ரிக் தான். இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்பைடருக்கு எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற ஸ்பைடரில் மேலே இருக்கிற ஸ்பைடர் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாக்கா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்பைடரை பார்த்து ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது. இப்போ அவள் தான் இப்போ அந்த ஸ்பைடர் லாக் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு செம்ம பயமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க வந்து. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பைடர் நம்ம லாக் பண்ணிட்டோம். கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு இது இருக்கா. சரி ஓகே, இதான் இந்த லாஸ்ட் ட்ரிக். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ சொல்ல போனாக்கா. இது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.